ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்க போறேன். என்ன கொஷின்ஸ்ன்னு சொன்னா, நீங்க ஷாப்பிங் மால் போயிருக்கீங்களா? மார்க்கெட் போயிருக்கீங்களா? உள்ளுக்கு போனா ஷாப்பிங் மால்லயோ, மார்க்கெட்ஸ்லயோ எப்பவாவது ஜன்னல் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஜன்னல் இல்ல? ஃபர்ஸ்ட் கொஷின். பாஸ்ல வாட்சஸ் ஏன் இல்ல? வால் கிளாக்கோ டைம் பார்க்குற வாட்சஸ் ஏன் இல்லை? நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போடுறீங்க, இல்லை ஒரு மார்க்கெட் போடுறீங்க, இல்லை ஏதாவது நிறைய வீட்டுக்கு சாமான் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு பேக்கெட்டோ இல்லைன்னா முட்டையோ எந்த இடத்துல இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் காஃபி குடிக்க கஃபேக்கு போயிருக்கீங்களா? கஃபேல என்ன விதமான மியூசிக் போயிருக்கு? அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபுட் விற்கிற ஃபேமஸான இடங்களுக்கு போயிருக்கீங்களா? அங்கே இருக்க மியூசிக் எப்படி இருக்கும்? உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. 1, 2, 3. இதுக்கெல்லாம் ஆன்சர் நான் சொல்கிறேன். ஏன் ஷாப்பிங் மால்லையோ மார்க்கெட்ஸ்லையோ ஜன்னல் இல்லை? ஜன்னல் மூலமாக நம்ம வெளியில் பார்த்தா இருட்டாகிறதோ டார்க் ஆகிறது, டைம் போகிறது நமக்கு விளங்கும். அப்போ நமக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஸோ நம்ம டைம் போகிறது விளங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அதில் ஜன்னல்ஸ் வைக்கல. அடுத்தது, ஏன் பாஸில் டைம் இல்லை? டைம் போகிறது மனுஷங்களுக்கு நோட் ஆகக்கூடாதுங்கிறதுனால அவங்க கிளாக் ஒன்று வைக்கல. அடுத்தது, ஏன் அத்தியாவசியமான பேக்கெட்டாக இருக்கட்டும், ஏன் முட்டை போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் ஒரு மூலையில் இருக்குது? என்டர் ஆகிற இடத்துல வச்சில்ல, நடந்து போயிட்டு ஒரு மூலையில் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் அங்கே இருக்குதுன்னு சொன்னால், அது அத்தியாவசியமான பொருள் வாங்க போகிற நேரம் நம்ம இன்னொரு பொருளையும் நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொருளை வாங்கிட்டு வரும். கெஃபேக்கு போனால் ஏன் ஸ்லோவான மியூசிக்னு சொன்னால், காஃபிங்கிறது ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம். அப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ கதைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ரிலாக்ஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு காஃபியை ஆர்டர் பண்ணுவோம், இன்னொரு கேக்கை ஆர்டர் பண்ணுவோம். அப்போ அங்கே பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் ஃபாஸ்டான ஒரு ஃபாஸ்ட் பீட் மியூசிக் போகுதுன்னு சொன்னால், மியூசிக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ஒன்றுக்கு ஒன்று சைக்காலஜிக்கல் ரீதியாக தொடர்பாக இருக்குது. அப்போ நம்ம கடிக்க போகிற பைட்லேருந்து எவ்ரி பைட்டும் மியூசிக்கோட லிங்க் பண்ணியிருக்கனால நாங்கள் குயிக்காக சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகுவோம். அப்போ இன்னொரு கஸ்டமருக்கு அந்த பிளேஸ் போக போகுது. சரியா? எல்லாமே இது எல்லாமே சைக்காலஜிக்கல் பேஸ் பண்ண பிஸ்னஸ் ட்ரிக்ஸ். எவ்ரிதிங் இன்டென்ஷனல். தேங்க்யூ எவ்ரிவன். நீங்கள் பிஸ்னஸ் பற்றி, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி, லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.